கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இது. பல இடங்களிலே நான் பேசியிருக்கேன். வேத பாடமாகவும் இதை எடுத்திருக்கேன். 1 10 வசனங்களை யாரா வாசியுங்கள், மற்றவர்கள் கவனியுங்கள். போதும். எல்லாரும் கவனிச்சிங்களா? அதை ஒரு சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை லூக்கா அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 10 வசனங்களில் அந்த விஷயங்கள் முடிகிறது. 1ஆம் வசனம் அழகாக ஆரம்பிக்குது. அந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் யார் காது கேட்க சொன்னாராம்? ஜனங்கள் காது கேட்க சொன்னார். அதான் ரொம்ப மிக முக்கியமானது. எல்லாரும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் காதை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வரும்பொழுதே கேட்கக்கூடிய மனநிலையோடு வந்திருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன நமக்கு என்ன இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை என்ன இருக்கிறது என்கிற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் சேர்ந்துடும். யாராலையும் அதை தடை பண்ண முடியாது. என்ன வார்த்தை உங்களுக்கு வரணுமோ சேரணுமோ சேர்ந்துடும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பகுதி. ஒரு யூதனை குறித்தோ அல்லது யூத ரபிகள் தலைவர்களை குறித்தோ எழுதப்படலை. இந்த பகுதி யாரை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு ரோம போர் சேவகனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அல்லது ரோம அதிகாரியாக, ரோம அரசாங்கத்தின் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்க பகுதி. உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு தொட்ட மாதிரி இருக்குதா? ஏதாவது இந்த வார்த்தை பிடிச்ச மாதிரி எதாவது இருக்கா இந்த வாசித்த பகுதியில்? வாசித்தாங்கல்ல பகுதி எல்லாம் கவனிச்சிங்கல்ல? பொதுவாக பலருக்கு பிடிச்ச வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமாம், அவ்வளோதான். அதில் பாட்டெல்லாம் நிறைய வந்துடுச்சுல்ல. ஒரு வார்த்தை இப்போவும் சொல்லி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அவர் சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் சொல்கிற மாதிரி தெரியல எனக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு அதில் படிச்சிங்களா? ஏதாவது உங்களை பாதித்த அல்லது உங்களை கவர்ந்த வார்த்தைகள் ஏதாவது இருக்குதா? புரியல. என் வீட்டிற்கு நீர் வர நான் பார்த்துறேன்ல. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார். நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நீரெல்லாம் என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளா?
வேறு என்ன சொல்லுங்கள், வேறு ஏதாவது உங்களுக்கு? ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு சொல்லுங்கள், அதில் என்ன வார்த்தை உங்களுக்கு? வார்த்தை சொன்னாரோ இல்லையோ, வேலைக்காரன் சொஸ்தமாயிருக்கான் வீட்டுக்கு வந்து பார்த்தா. அப்புறம் வேற என்ன இருக்கு? இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசி நான் பார்க்கவில்லையே. வேற? சரி, முடிச்ச பிறகு வீட்டில் போய் வாசிங்க, அந்த முழு அந்த பத்தியும் வாசிங்க பகுதியை. இயேசு கிறிஸ்து உணர்ச்சி இங்கே பார்க்க முடிகிறதா? அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, ஆச்சரியப்பட்டு. ஏதோ ஒன்று நடக்காத ஒன்று நடந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆச்சரியம் வரல? அப்போது நம்முடைய பாடி லாங்குவேஜே மாறும்ல, ஒரு முகத்தில் ஒரு மாற்றம் வரும். வார்த்தையில் ஆச்சரியப்பட்டு யாரை குறித்து ஆச்சரியப்படுறாரு? நூற்றுக்கு அதிபதி பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அதே வசனத்தில் அடுத்தது வருத்தமும் படுறாரு பாருங்க. என்ன ஒரு வருத்தம் இருக்கு அவருக்கு? இப்படிப்பட்ட விசுவாசத்தை யாருக்குள்ள காணலை? இஸ்ரவேல் மக்களுக்குள்ள பார்க்கல. ஒரு மனிதனை குறித்து ஆச்சரியப்படுகிறார். உணர்ச்சி, கடவுளுக்குள்ள அந்த உணர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மனிதனை குறித்து ஆச்சரியப்படுகிறார், ஒரு திரள் கூட்டத்தை பார்த்து வருத்தப்படுகிறார். அப்போ இந்த பகுதி யாரை தான் ஹைலைட் பண்ணுகிறது? ஒரு மனிதன். ஒரு மனிதன். ஏன் அந்த மனிதனை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்? லூக்கா பதிவு பண்ணியிருக்கார். கடவுள் ஏன் லூக்காவுக்குள்ள அந்த உணர்வை கொடுத்திருக்கார்? இப்படி நம்ம வாசம்னா என் வாழ்க்கைக்கு அது என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன நடக்குது? 2ஆம் வசனம். 2ஆம் வசனத்தை பாருங்க. ம் 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 போதும். 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஒரு வேலைக்காரன். எந்த வேலைக்காரன் தெரியல. ஒருவேளை 100 சேவகர்களுக்கு இவன் தலைவன். அந்த 100 சேவகரில் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறானா, அல்லது அவன் வீட்டில் இருக்க வேலைக்காரனு தெரியல. ஆனால் சர்வெண்ட் அப்படின்னு தான் வருது, வேலைக்காரன். வேலைக்காரன் வியாதிப்பட்டு எதுக்கு நெருக்கமாக இருக்கிறான்? மரணத்திற்கு நெருக்கமாக இருக்கான், மரண அவஸ்தையாக இருக்கான், செத்து போகிற நிலைமையில் இருக்கிறான். இவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. பொதுவாகவே ரோம அரசாங்கத்திலே ஒருவன் வேலை செய்வது பெரிய சிலாக்கியம். அன்னைக்கு இருந்தது ரோம ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். அதாவது பாபிலோனுடைய ராஜ்யம் இருந்துச்சு, அப்புறம் மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கிரேக்க ராஜ்யம் மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்தது. கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம் என்பது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அதில் தான் ராயன், சீசர் அப்படின்னு வாங்க. அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தலைவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தலைவரை தான் போற்றி பாடுவாங்க. வேறு யாரையும் பெரிய ஆளாக நினைக்க மாட்டாங்க. நம்ம நாட்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, ஹிட்லர். அவர் சொன்னால் உடனே நடந்துடும். ஒருத்தனை போய் வெட்டிக்கிட்டு சாப்பிட செத்து போயிடுவான் அவன். கடலில் போய் குதினா குச்சிருவான் அவன். ஒரு முறை இவர் இந்த இன்று ஒரு தகவல் சொல்லுவார் பாருங்க. சுவாமிநாதன், தென்காசி சுவாமிநாதன் ஒரு முறை சொன்னார் பாருங்க. ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கான், அதில் ஹிட்லர் இருக்காராம். ஹிட்லர் இருக்கும்போது இவர் அவருடைய மிக நெருக்கமான ஒருத்தர் போய் கேட்குறாராம், உடைய ஆட்சி இவ்வளோ சிறப்பாக போகிறது, காரணம் என்னன்ட்டு. உடனே நிற்க சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டாராம். கை தட்டணுன்னு ஒருத்தன் வந்தானா, இங்கே போய் குதினாரு, கடலில் போய் குச்சிட்டானா. என்ன ஏதெல்லாம் கேட்கல. திரும்ப இன்னொருத்தரை கை தட்டினாராம். இன்னொருத்தர் இந்த வலது பக்கத்தில் வந்தாலாம், குச்சிரா அப்படின்னோன்னு குச்சிட்டானா.
என்னங்க வருவெல்லாம் குதிக்க சொல்கிறீங்க, குச்சிட்டே இருக்கான். 3வது தடவை கை தட்டினா வேகமாக வந்தான், குதிக்க போனான். இவர் போய் பிடிச்சிட்டாரான். இரியா என்ன வருவெல்லாம் குதிக்க சொல்ல குதிக்க. அப்போ அவன் சொன்னான்னா, இவர்கிட்ட வேலை செய்யறதை விட கடலில் குச்சி சாவுறது எவ்வளோ பெரிய மேல் அப்படின்னானா. அப்போ அவர் சொல்கிறார், நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க இன்னைக்கு, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. சொல்கிறதெல்லாம் சர்வதிகாரம் இல்லை, அப்படியெல்லாம் ஒரு ஆட்சி உள்ளது தான் ரோம ஆட்சி. மிகப்பெரிய அதிகாரம். ஆனால் அதில் நீதி நியாயம் இருந்துச்சா? நீதி நியாயம் இருந்தது. ஆனால் ஒருவன் ரோம பிரஜையாக இருப்பது பெரிய ஸ்லாக்கியம். இவன் அந்த அரசாங்கத்தில் ஒரு பதவியில் இருக்கான். ஒரு முறை பவுலை பிடிச்சு அடிக்கும் பொழுது பவுல் திடீர்னு சொல்வார், ரோமனாக இருக்கிற என்ன நியாயம் விசாரிக்காமல் அடிக்கலாமான்னு கம்மன் நிறுத்திடுவாங்க, அடிக்கிறத விட்டுருவாங்க. அப்போ அவருக்கு அந்த அதிபதி கேட்பான், நான் மிகுந்த திரவத்தினால் நான் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றேன். பவுல் சொல்லுவார், இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் பறந்துருக்கேன் அப்படின்னுவார். அப்போ ரோமன்கிறது அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இப்போ நமக்கு இப்போ இருக்க நாடுலாம் அமெரிக்கா குடியுரிமை பெற்றவனா எப்படி இருக்கும் பாருங்கள். நான் அமெரிக்காவுடைய பிரஜை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய கௌரவம் தானே அது. எனக்கு இந்தியாவுடைய பிரஜைன்னு சொல்கிறது மிகப்பெரிய கௌரவம். ஏன்னா எல்லா மக்களும் இருக்காங்க பாருங்கள். இதில் எதிர்க்கிறவனும் இருக்கிறான், ஏமாத்துகிறவனும் இருக்கிறான், வாழ்த்துறவனும் இருக்கிறான், தூஷிக்கிறவனும் இருக்கான், எல்லாருமே இதில் இருக்காங்க பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட மக்களோடு வாழும்பொழுது தான் நம்முடைய நிலைமை என்னென்னு நமக்கு தெரியும், நாம் யாருன்னு புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ ஒரு 100க்கு அதிபதி, ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு மனிதன், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை பெரிய தலை மேலே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஆனால் இவனுக்கு ஒரு பரிவு இருக்குது பாருங்கள். என்ன பரிவு? தான் வேலைக்கார சுகவீனமாக இருக்கிறான், அதுக்காக அவன் கரிசனை உள்ளவனாக இருக்கான், பரிவு உள்ளவனாக இருக்கிறான், அவன் மரண அவஸ்தையாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கப்பர்நகமுக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே, இயேசு கிறிஸ்து கப்பர்நகமுக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோடனே, அப்போ தான் அவன் இயேசு கிறிஸ்து கேள்விப்படலை, அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டான். புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவனே உடனே அவர் சுகமாக்குவார், அதை பண்ணுவார், அதை குறித்து கேள்விப்பட்டான்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அவர் எந்த இடத்திற்கு வந்திருக்கார்? இப்போது கப்பர்நகமுக்கு வந்திருக்கார். அங்கே நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ இயேசு இங்கே வந்திருக்காருன்னு சொன்ன உடனே மூப்பர்களை கூப்பிட்றான். மூப்பர்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், நீ என்ன பண்ணுங்க, போயிட்டு இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லுங்க, சொல்லி என் வேலைக்காரன் சுத்தமாக வேண்டும். இவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தான் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. அதற்காக அவன் எடுக்கக்கூடிய செயல்கள், பிரயாசம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்க. யாரை குறித்து லூக்கா எழுதி வைத்திருக்கிறார்? ஒரு 100க்கு அதிபதி, ஒரு புறவினத்தன், யூதர் அல்லாதவன், அவரை குறித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஏதோ ஒன்று சம்திங் அந்த 100க்கு அதிபதியிட்ட இருந்தது இருக்கு பாருங்க. அப்போ ஏன் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, ஏன் நாம் அதை வாசிக்கிறோம் என்பது இன்றைக்கு ரொம்ப மிக முக்கியம். ஒரு மனிதன் கிறிஸ்துவை அல்லாத மனிதனாக இருந்திருக்கலாம், ஒருவேளை கடவுள் வேறு மாதிரி அவங்களுக்கு கடவுளாக இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரு குணம், ஒரு அன்பு, அந்த பரிவு எந்த அளவுக்கு இருந்திருக்க பாருங்க. தான் வேலைக்காரனுக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு மனிதன், அதுவும் பல வேலைகள் அலுவல்கள் மத்தியில் கூப்பிட்டு மூப்பர்களை, அதாவது முதன்மையானவர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்கள் இஸ்ரவேல் மக்களிலே கூப்பிட்டு இந்த மாதிரி அனுப்புகிறோம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. இதில் நாம் வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ளே இருந்த பரிவு, அன்பு, அந்த கரிசனையெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ வேலையில் மத்தியில் அவன் அந்த பரிவு காட்டுகிறது என்பது எந்த அளவுக்கு அந்த மனிதனை அவன் நேசித்து இருக்கிறான், எந்த அளவுக்கு அன்பாக இருந்து இருக்கிறான் என்பதுதான் நமக்கு விளக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு அந்த மனிதன் மேலே அவன் அன்பு வைத்திருக்கான். ஒருவேளை அந்த வேலைக்காரன் இவனுக்கு ஒருவேளை நல்ல வேலைகள் செய்திருக்கலாம், இவனுக்கு பிரியமாய் நடந்திருக்கலாம், இவன் சொற்படி எப்பொழுதும் கேட்டு நடக்கிறவனாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. எது நடந்தாலும் இவனுடைய வார்த்தைகள், இவனுடைய செயல்கள் நாம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நாம் படிக்க வேண்டிய விஷயம், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் பிறகு நாம் பார்க்கலாம். என்ன நடக்குது? மூப்பர்களை அனுப்புகிறான், மூப்பர்களை அனுப்பி வேண்டிக் கொள்ளும்படி செய்கிறான். அப்போது இந்த மூப்பர்கள்
ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு கீழ்ப்படிய வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கிடையாது. ஏனென்றால் ரோமர்களை யூதர்கள் எதிர்த்தார்கள். இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ரோமர்கள் வரி வாங்குறாங்க. எப்பவுமே யூதர்கள் வரி கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவனுக்கு அடிமைத்தனமாக இருந்து வரி செலுத்துவது பிடிக்காது. அதனால் எப்பவுமே ரோமர்களை எதிர்த்து ஒரு கூட்டம் போராடிக்கிட்டே இருந்துச்சு பாருங்கள். ஒரு புரட்சி கூட்டம் என்று சொல்லுகிற மாதிரி. சில இடங்களில் இந்த புரட்சி கூட்டம் எழும்புவாங்க தெரியுமா? புரட்சியாளர்கள் அவங்க செய்கிற தீமையெல்லாம் எதிர்த்து ஒரு போராட்டம் வரும். அப்படி ஒரு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்படி ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு தான் இருக்கிறது. இப்போ ரோமர்களை பார்த்தாலுமே யூதர்களுக்கு பிடிக்காது. இவன் ஒரு ரோம போர் சேவகன். ஆனால் இவங்களுக்கு சொன்ன உடனே அந்த மூப்பர்கள் போய் பேசுகிறாங்க, வரிஞ்சு கட்டிட்டு போய் பேசுகிறாங்க. இவனுக்கு உதவி செய்யும்படிக்கு யார்கிட்ட போய் கேட்குறாங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க? அப்படி என்ன இந்த நூற்றுக்கு அதிபதிக்கும் இந்த யூத மத தலைவர்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வசனம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க. அவர்கள் இயேசுவிடத்தில் வாசிங்க. போதும். யாரை பற்றி சொல்கிறாங்க? இப்போ ஒரு கிறிஸ்தவனை பற்றி சொன்னால் வாய்ப்பு உண்டு, எடுத்துக்கலாம். யாரை பற்றி சொல்கிறாங்க? நூற்றுக்கு அதிபதியை பற்றி யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறாங்க. நூற்றுக்கு அதிபதியை பற்றி ஒரு ஆசாரியனை பற்றி இயேசுக்கிட்ட போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒத்துக்கலாம். அல்லது ஒரு வேத பாரகன் பரிசேயர்களை பற்றி இயேசுவிடம் போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இவங்க யாரை பற்றி சொல்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அவன் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியை பற்றி போய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நீர் அவனுக்கு உதவி செய்வதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட பாத்திரனாக இருக்கிறான்? அவன் யாரை நேசித்தானா? யாரை நேசித்தான்? வாசித்தீங்களா இல்லையா? இயேசுவிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு இந்த தயவு செய்ய அவன் பாத்திரனாக இருக்கான். அவன் நம்முடைய ஜனத்தை விட்டீங்களே, வார்த்தையை விட்டீங்களே. அவன் வேலைக்காரன் நேசித்து அப்படியே ஒதுக்கி வைங்க. இப்போ அவன் யாரை நேசித்தானா? யூத ஜனங்களை நேசிக்கிற மனுஷனா அவன்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நேசிப்பதே இல்லாமல் போயிடுச்சு. உண்மைதானே அது? கிறிஸ்தவர்களை நேசிக்கிறதில்லை. பக்கத்து வீடு குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பக்கத்து வீட்டு குடும்பத்துக்கு தெரியறதில்லை. இன்னைக்கு அவன் ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும். என்னைக்காவது போய் பேசியிருக்கோமான்னா எப்போது வெளியே வருவாங்க, பார்ப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். இப்படி வாழ்ந்தால் இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம்? இந்த மனுஷனை குறித்து யூதர்கள் நற்சாட்சி சொல்கிறாங்க. ஒரு டெஸ்டிமனி ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இவன் யார்? நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவன். கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இல்லை? எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை லூக்கா பயன்படுத்தியிருக்கார் பாருங்கள். ஒரு ஆசாரியன் ஜனத்தை நேசிக்கிறான்னா சரி, ஓகே, கடவுள் சொன்ன வார்த்தை கீழ்ப்படுகிறான்லாம். ஒரு லேவியன் ஜனத்தை நேசிக்கிறான்னா சொல்லலாம், கீழ்ப்படியலாம். அங்கே இருக்கிற ஒரு சமாரியர்களை நேசிக்க முடியல, சமாரியில் வெறுத்தார்கள். சமாரியர்கள் யார்? இவர்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் தான். யூத இனத்தை, இஸ்ரவேல் இனத்தை சேர்ந்தவர்கள் தான். கொஞ்சம் கலப்பாக மாறிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி குறித்து ஒரு யூத தலைவர்கள், மிக முக்கியமானவர்கள், அவர்கள் போய் ஒரு யூதன் அல்லாதவனை குறித்து ஒரு விஷயம் சொல்லுகிறாள். இயேசுவிடம் போயிட்டு, அவன் வேலைக்காரன் சுகமாக இருக்கான், அவனை சுகப்படுத்தணும், அவன் சாதாரணமான அல்ல, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறவன். நேசிக்கிறான்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறான். நேசிக்கிறது என்பது, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க என்றால் எதனால் நாம் நேசிக்கிறோம்? ஒன்று விசாரிப்பு, இதெல்லாம் ஒரு பகுதி. இன்னொன்று நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்படி தேவைகளுக்கு நாம் என்ன உதவி செய்து இருக்கிறோம்? பணத்தினால் உதவி செய்யலாம். நம் நேரத்தை என்ன கொடுத்துருக்கோம் அவர்களுக்கு? நேரத்தை கொடுத்து எப்படி உதவி செஞ்சுருக்கோம்?
பொதுவாகவே நம்ம என்ன நினச்சிக்குவோம், என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, கொடுப்பறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு. உடைய அன்பான வார்த்தை போதும், அவளுக்கு 1000 மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய விஷயம். போய் உக்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க, கணவன் எப்படி இருக்காங்க, மனைவி எப்படி இருக்காங்க, எப்படிலாம் எப்படி போயிட்டுருக்கு, அப்படி நீங்கள் உட்காந்து பேசினீங்கன்னா நீங்கள் 1000 பொற்காசை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு பெரிய பொற்காசு, அது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். இதுதான் நேசம், இதுதான் அன்பு. நம்ம நினச்சிக்கோ அன்பு அன்பு அன்புன்னு நம்ம ஏதோ கொடுத்தா தான் நினைப்போம். அன்பு இல்லாமல் எது வேணாலும் கொடுத்துட்டு வரலாம். அவங்க மேலே வம்பா இருந்துட்டு கூட நம்ம பொருளை கொடுத்துட்டு வரலாம். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் மேலே விரோத தன்மையை இருந்துக்கிட்டு கடமைக்காக செய்யணும்னு செஞ்சுட்டு வர்றது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே அன்பு கிடையாது. அன்பு என்பது நம்முடைய வார்த்தையில் வர வேண்டும். வார்த்தையில் என்ன வருகிறோ அது செயல்களில் வரணும். அது ஒருவருடைய இருதயம் ஒருவருக்கு ஒத்து போகக்கூடிய விஷயமா இருக்கும். அது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ இந்த மனிதன் அடிமைதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை நேசிக்கிறான். நேசித்தது மாத்திரமல்ல, இவர்கள் சொல்லுகிறார்கள் நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கான். யாருடைய பணத்தில் கட்டி கொடுத்துருப்பான்? அரசாங்க பணத்தில் கட்டி கொடுத்துருப்பான்? கிடையவே கிடையாது. அப்படி கட்டி கொடுக்க முடியாது. அவன் சொந்த பணத்தில் கட்டி கொடுத்துருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு யூதர்களை அல்ல, யூதர்களுக்காக வந்திருக்க இயேசுவை அவனுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அதனால தான் நான் சொன்னேன், கேள்விப்பட்டான் என்பது அந்த இடத்திற்கு வந்திருக்க தான் கேள்விப்பட்டான். பட் இயேசு யார் என்பது பிறகு நம்ம வாசிக்கும் போது தான் தெரியும் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு. அப்போ நேசிக்கிற ஒரு இருதயம் அவனுக்கு இருந்திருக்கமா? தான் வேலைக்காரன் அல்ல, வேலைக்காரன் நேசிக்கிறான்னா சரி, அது அவனுடைய இனம், அது அவனுடைய ரோம அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவன், அவனை நேசிக்கிறான், விட்டு போயிடலாம். ஆனால் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அதான் ரொம்ப முக்கியமானது. என்ன நடக்குதாங்க? சொல்லிடுறாங்க, இவன் தன்னுடைய அதிகாரத்தையோ எதையும் பயன்படுத்தலை இது வரைக்கும். இவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி, அதிகாரத்தில் இருக்கிறான். அதிகாரத்தில் இருப்பதினாலே ஒரு 4 பேரை அனுப்பி இயேசுவை கூட்டிக்கிட்டு வாங்கன்னா கண்டிப்பாக போய் கூட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஆட்சியின் கீழே, ரோம ஆட்சியின் கீழே யூதர்கள் இருக்கிறார்கள். போய் கூட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. இவன் எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தலை. இவன் வேண்டிக் கொள்ளுங்கள், ஒரு ரெக்வஸ்ட் பண்ண சொல்கிறான். கருத்தாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அவரை வருத்தப்படுத்தாமல் கருத்தாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். அப்புறம் என்ன நடக்குது? ம் 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 தொடர்ந்து வாசிங்க. ம் 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 போதும். இந்த பகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு பாருங்கள். இவர் நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு? இவங்க போய் சொன்னாங்க, அந்த வேலைக்காரனை சுகமாக்கணும், அவனை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லிட்டாங்க. அவன் நமக்கு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான், அவன் வேலைக்காரன் சுகமாக அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து வரேன் அப்படின்னு சொன்னார்னா எந்த அளவுக்கு இவங்க இயேசுவிடம் சொல்லி இருப்பாங்கன்னு பாருங்கள். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தன்னை கூப்பிட்ட நூற்றுக்கு அதிபதி யாருன்னு இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஆண்டவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். எனவே என்ன பண்ணுறாரு? போகிறாரு, கூட போகிறார். யார் வீட்டுக்கு போகிறாரு? நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு போகிறார். ஒரு ரோம போர் சேவகனுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு அவர் கிளம்பிட்டார். இந்த செய்தி நூற்றுக்கு அதிபதிக்கு வருகிறது, இயேசு வந்து கொண்டிருக்கிறார். உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கல. ஐயோ, இயேசு என் வீட்டுக்கு வரார், வீட்டில் சுகமாக்கிறதுக்கு நான் சொன்ன அனுப்பினபடியே வராரு அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கனால உண்மை சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டாலும்
இன்னொரு வருத்தம் அவனுக்கு இருக்குது. என்ன வருத்தம்னா, நான் ஒரு 100க்கு அதிபதியாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. உடனே ஆட்களை திரும்பி அனுப்புகிறான். என்ன சொல்கிறான்? அனுப்பி, ஆண்டவரே, என்ன பயன்படுத்துகிறான்? ஆண்டவரே. யாரை ஆண்டவர்னு சொல்கிறான்? இயேசுவை. எந்த ஒரு 100க்கு அதிபதி யாருமே மற்றவள் ஆண்டவர்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு ஆண்டவர் யார் தான்? சீசர், ராயன். அதாவது இந்த யோவான் நாட்கள்லாம், இந்த டொமிஷன் ஆட்சி காலத்திலலாம் மிகப்பெரிய கொடூரம் நடந்தது. டொமிஷன்லாம் தன்னை கடவுளாக பிரகடனப்படுத்தினான் ரோம் ஆட்சியில். ஒவ்வொரு மனிதர்கள் மாறிக்கிட்டே வராங்கல்ல. டொமிஷன் ஆட்சி காலத்தில் தான் யோவான் நாடு கடத்தப்பட்டு இந்த மாதிரிலாம் தன்னை கடவுளாக வணங்க வேண்டும் என்கிற இது அப்பத்துலேருந்தே வருது. இந்த பாபிலோனிய ஆட்சி நாட்கள்லேருந்தே அதெல்லாம் வழியாக அப்படியே வந்துட்டு தான் இருக்குது. இந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் வருத்தப்படுத்துகிறீங்க? அவர் வருத்தப்பட வேண்டாம், அவர் இருக்கிற இடத்துல இருக்கட்டும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா, அவர் எங்கள் வீட்டு வர அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் இல்லை, என்னை பார்த்துறவனா என்ன இல்லை. யார் இதை சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து 100க்கு அதிபதி அறிந்திருக்கிற அந்த ஒரு அறிவின் நிமித்தம் வரக்கூடிய வார்த்தைகள், அவர் பெரியவர், ஏன் அதிகாரம் பெருசு கிடையாது, நான் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒன்றும் அவ்வளோ அந்த அளவுக்கு உயர்ந்தவன் கிடையாது, நான் ஒரு பாத்திரன் கிடையாது, ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல போய் இருக்கட்டும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் தன்னுடைய அதிகாரத்தை பற்றி 100க்கு அதிபதி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறேன். அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கேன்னா எனக்கு மேலே இருக்க அதிகாரிகள் இருக்காங்க, 100 பேருக்கு 1000 பேருக்கு அதிபதிகள் இருக்காங்க, மிகப்பெரிய தலைவர்கள் இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு கீழ்பட்டிருக்க சேவகரும் உண்டு, எனக்கு கீழே சேவகர் இருக்காங்க. ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக இயேசுவிடம் சொல்லுங்கள். எப்போ சொல்லணும்? அவரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன், எனக்கு கீழ்பட்டிருக்க சேவகர் இருக்காங்க, எனக்கும் அதிகாரம் இருக்கிறது, நான் அதிகாரத்தை என்னால் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொன்னதாக அவரிடம் சொல்லுங்கள்ன்றாங்க. என்ன புரியுது நமக்கு இதுக்கு? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் அந்த அதிகாரத்தை சொல்கிறார்? நமக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும். 100க்கு சொல்ற, எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், நீர் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரர் சொசமாவான் சொல்லிட்டு தன்னுடைய அதிகாரத்தை தெளிவாய் சொல்லி, நான் இப்படி சொன்னதாக போய் ஆண்டவரிடம் சொல்லுங்க. என்ன புரியுது? நம்ம யோசிக்கிறதே இல்லை, சிலதெல்லாம் அப்படியே கதை மாதிரி வாசிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே தான் விஷயமே இருக்குது. விஷயமே அந்த 3 வசனத்தில் தான் இருக்குது. நாம் அதை விட்டுருவோம், மீதியெல்லாம் நம்ம பிடிச்சுக்குவோம். இப்படி சொன்னது நிமித்தம் தான் இயேசு ஆச்சரியப்படுறாரு. அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு மகிழ்ந்து இருக்கும் பாருங்க, ஒரு ஆச்சரியத்தோடு எந்த அளவுக்கு அந்த மனிதனை குறித்து மகிழ்ந்து இருப்பார். அப்போ என்னதான் இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், அதுதான் நமக்கு முக்கியம். 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி சிநேகிதரை அழைத்து, தன் சிநேகிதர்னா ரோமர்கள், ஒருவேளை வேலைக்காரர்களாக இருந்திருக்கலாம், 100 சேவகர்கள் யாராக இருக்கலாம், சிநேகிதரை அழைத்து, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, என்ன பயன்படுத்துகிறார்? ஆண்டவரே பயன்படுத்தக்கூடியது 100க்கு அதிபதி, ஒரு ரோம போர் சேவகன், யூதர் அல்லாத ஒரு மனுஷன் ஆண்டவரேன் பயன்படுத்துகிறார். ஆனால் கூட பின்னாடி வராங்க பார், திரள் கூட்ட ஜனங்கள், அற்புதம் வேணும், எங்களுக்கு அதிசயங்கள் வேணும், சுகமாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இவரை ஆண்டவராக பயன்படுத்தலை, இன்னும் ஆண்டவராக அங்கீகரிக்கலை, ஆண்டவராக என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால்
யாரோ ஒரு மனிதன் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாய் தெரிந்திருக்கிறது. அவர் செய்கிற எல்லாவற்றையும் குறித்து அவன் அறிந்திருக்கிறான், கேள்விப்பட்டிருக்கான், எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவனுக்கு தெரிகிறது இவர் ஆண்டவர் என்று அவன் அங்கீகரித்ததினாலே தான் அடுத்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். அவர் ஆண்டவராய் இருக்கிற பொழுது என் வீட்டுக்கு அவர் எப்படி வர முடியும்? நான் அவ்வளோ பெரிய ஆள் அல்ல. ஆண்டவர் என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெரியவனாய் எண்ணவில்லை. எனக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கேன். அதிகாரம் எனக்கு இருக்கிறது. அவர் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும். ஏன் அவர் சொல்ல வேண்டும்? இருக்கிற இடத்துல இருந்து அவர் ஆண்டவர், அவர் சொன்னா நடக்கும். யார் அவர்? அவர் ஆண்டவர் சொன்னா நடக்கும். ஏன் தன்னுடைய அதிகாரத்தை சொல்லுகிறான்? நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். என் அதிகாரம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என் அதிகாரம் எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. ரோம் ஆட்சி எங்கே இருக்கிறதோ அல்லது அவனுக்கு எங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த எல்லைக்குட்பட்டது. ஒருத்தனை போவான், எது வரலும் போவான். இவன் எல்லை எங்கே இருக்கிறதோ அது வரலாம் அவன் போயிட்டு வருவான், வேலையை செய்வான், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவான். ஆனால் அவர் ஆண்டவர், அவருடைய அதிகாரம் எல்லைக்குட்பட்டதல்ல, எல்லையற்றது. எனவே அவர் வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை இயற்கையும் கீழ்ப்படியும், என் வேலைக்காரனும் சொசமாவான். புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்றது? இந்த நூற்றுக்கதவி ஏன் அதிகாரத்தை சொல்றாருன்னா, என்னுடைய அதிகாரம் எல்லைக்குட்பட்டது. என்னுடைய அதிகாரத்தை நிமித்தம் அவர் என் வீட்டுக்கு வருவார் என்றால் அது நான் பாத்திரன் அல்ல. என் அதிகாரம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஆண்டவர். அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்றால் எல்லைக்குட்பட்டதல்ல, அது எல்லையற்றது. அவருடைய அதிகாரம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அண்ட சராசரங்கள் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. எப்படி அந்த அதிகாரத்தை அவர் இந்த நூற்றுக்கு அதிபதி விளங்க பண்ணுகிறார்? அவர் வார்த்தை சொல்லட்டும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுதான் அவருடைய அதிகாரம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நூற்றுக்கு அதிபதி அவரை ஆண்டவர் என்று அங்கீகரித்திருக்காங்க. அப்பதான் இயேசு ஆச்சரியப்படுறார். இவன் சுகத்திற்காக என்னை கூப்பிடவில்லை, இவன் சுகத்திற்காக என்னை அழைக்கவில்லை, அவன் என்னை ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறான், எனவே அனுப்பினான். ஒரு நூற்றுக்கு அதிபதி இவரை சரியாக புரிந்து கொண்டது என்னன்னா, இவர்தான் உலக ரட்சகர், இவர்தான் ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். அந்த வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இடத்துல போய் சொல்லுங்கள் என்று. ஆனால் இதை யார் அறிந்திருக்கணும்? யூத ஜனங்கள் அறிந்திருக்கணும், யூத மக்கள் அறிந்திருக்கணும், யூத தலைவர்கள் அறிந்திருக்கணும். அங்கதான் அவர் வந்திருக்கார், தன்னை ஆண்டவராய் வெளிப்படுத்துகிறார். இயற்கைக்கு மேற்பட்ட அதிகாரங்கள் நடக்கிறது. இயற்கைக்கு மேற்பட்ட ஜனங்கள் குணமாக்கப்படுகிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், வியாதிகள் குணமாக்கப்படு, முடவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். இவ்வளவும் பகிரங்கமாய் நடக்கிறது, வெட்ட வெளிச்சமாய் நடக்கிறது. அப்படி இருந்தும் இவரை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஒரு மனிதன் ஒரு நன்மை அனுபவிக்கல, அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கான், அவர் யார் என்று அவனுக்கு தெரிகிறது, அவர் ஆண்டவராய் இருந்தால்தான் இதை செய்ய முடியும் என்பது அவனுக்கு புரிகிறது. கடைசியாக தன்னுடைய நான் அறிந்திருந்ததை அவன் வெளிப்படுத்துகிறான். இயேசுவை குறித்து என்ன அறிந்திருந்தானோ அதை தன் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்துகிறான். அவர் ஆண்டவர், நான் பாத்திரன் அல்ல. அவன் காலில் போய் விழுத்துக்காவது பாத்திரனாக இருக்கலாம், அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. என் அதிகாரம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதை நான் சொன்னதாக சொல்லுங்கள். இதுதான் அவருக்கு ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. இயேசு அந்த மனிதனை பார்க்கவில்லை, அந்த மனிதனுடைய உள்ளத்தை பார்த்தார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஒரு பக்கத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆச்சரியம். நூற்றுக்கு ரோமர்களில் ஒரு மனிதன் என்னை குறித்து அறிந்திருக்கிறான், ஆனால் இஸ்ரவேலில் திரள் ஜனங்களோ என்னை குறித்து அறியவில்லையே. எவ்வளோ பெரிய வேதனை இருக்கு பாருங்க. ஒரு பக்கத்தில் ஒரு மகிழ்ச்சி, அதான் உணர்ச்சி. அவருடைய உணர்ச்சியை நாம் பார்க்கணும். எந்த அளவுக்கு அவர் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு ஆச்சரியம் வருகிறது. எப்பேற்பட்ட விசுவாசம்! என்ன விசுவாசம்? அவரை ஆண்டவர் என்று அறிவதுதான் விசுவாசம். நாம் அவரை விசுவாசிக்கிறோம் என்றால் அவர் ஆண்டவர். அவர் ஆண்டவர் என்று நாம் விசுவாசிப்போமானால் அடுத்த செயல் என்ன?
அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் அவர் நமக்கு ஆண்டவராக இருப்பார். இல்லை என்றால் பேரளவில் ஆண்டவர்னு சொல்லிட்டு போயிடலாம். பேரளவில் கிறிஸ்தவர்களை வாழ்ந்துட்டு போகலாம். கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் வேணால் அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கலாம். அவர் என்னுடைய ஆண்டவர் ஆண்டவர்னு பிடிச்சிட்டு இருக்கலாம். அவர் உங்களை பார்த்து என் பிள்ளைகள் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் ஆண்டவர் என்றால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவருடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கோம். அதான் முதல் வசனத்தை பார்த்தோம். அவர்கள் காதுகள் கேட்க வசனத்தை பேசினார். லூக்கா அழகாக எழுதி வச்சிருக்கார். இந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் வசனம் என்ன? அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் காதுகள் கேட்க பேசினார். ஆனால் ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லையே, உள்ளம் இல்லையே, அங்கீகரிக்கக்கூடிய உள்ளம், கீழ்ப்படியக்கூடிய உள்ளம் இல்லையே. இப்போ இந்த மனிதனுக்குள்ளே இருக்க குணாதிசயங்கள் என்ன? தலைக்கீழந்து பார்ப்போம். அவனுக்கு இயேசு ஆண்டவர்னு தெரியுது. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர்னு தெரியுறதுனால அவன் பகிரங்கமாக அறிக்கை பண்ணது மாத்திரமல்ல, அவன் செயல்களிலும் அதை காட்டினான். தன் ஜனத்தை மாத்திரம் நேசிக்கிறவன் அல்ல, அடிமையில் இருக்க ஜனத்தை அவன் நேசித்தான். தன் ஜனத்திற்கு உதவி செய்கிறது மாத்திரமல்ல, அடிமையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் உதவி செய்து இருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய குணங்களை அவன் வெளிப்படுத்தி இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கு நமக்கு உண்மையாகவே இயேசு ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்கள் என்றால், வாய் விட்டு சொல்வீர்கள் என்றால், அவருடைய குணங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறதா? அவர் நேசித்த நேசம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறதா? 2 கூட்டத்தாரை பற்றி இயேசு சொன்னார்ல ஒரு இடத்துல, மத்திய சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். 2 கூட்டத்தாரை பற்றி இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய மரணத்துக்கு நெருக்கமாகும் பொழுது ஒரு கூட்டத்தாரை என்ன சொல்லுகிறார்? உங்களை நான் அறியேன், உங்களை நான் அறியேன், ஏனென்றால் என் விருப்பத்தின்படி நீங்கள் செய்யவில்லை. இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து வலது பக்கம் வந்து நில்லுங்கள், நான் பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். சொல்கிறாரா இல்லையா? வலது பக்கம் வாருங்கள், நீங்கள் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்க அந்த நன்மை அனுபவியுங்கள், சந்தோஷப்படுங்கள். அப்புறம் இடது பக்கத்தில் நிறுத்துகிறார் ஒரு கூட்டத்தை, எதுவுமே நீங்கள் செய்யலை. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் எப்போ பசியாக இருந்தீர், நீர் எப்போ தாகமாக இருந்தீர், எப்போ வியாதி உள்ளவராய் இருந்தீர், எப்போ அந்நியராய் ஒடுக்கப்பட்டவராய் இருந்தீர், எப்போ சிறைச்சாலையில் இருந்தீர்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த சிறியரில், இந்த சிறியல் யார்? அந்த சிறியர்கள் அவள் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள். பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பிள்ளைன்றது எண்ணம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் போய் பேசுவோம். அவனும் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டவள் என்று எண்ணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் பேசுவோம். சில நேரங்களில் பக்கத்து வீடெல்லாம் விட்டுடலாம். ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசாமல் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? உறவே இருக்காது பாருங்க, உறவே இருக்காது, நேசமே இருக்காது. ஆனால் நம்ம இயேசுவை பார்த்து என்ன சொல்லிட்டு இருப்போம்? ஆண்டவர், அவருக்கு கை தட்டி பாடுவோம், ஐயோ அவரை போல ஆண்டவர் ஒருவரும் இல்லையேன்ட்டு. எவ்வளோ பக்தி நாம் நினைப்போம். பெரிய பக்தி யாக்கோப்பு எழுதி வச்சிருக்காருல, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. யாக்கோப்பு 1 கடைசி வசனம் தான் நினைக்கிறேன், வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் பின்னாடி ஒருத்தவங்க வாசிங்க அந்த வசனத்தை. பக்தினா என்னது? அப்போ மாசில்லாத சுத்தமான பக்தி. சாதாரண வசனம் இல்லை, நான் பைபிள் ஸ்டடியில் ரொம்ப டீட்டெயிலாக அதை சொல்லணும். மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கேன், கடவுள் தான் எனக்கு ஆண்டவர், நான் அவரிடத்துல பக்தியாக இருக்கிறேன்.
உலகத்தால் கரைப்படாது என்ற வார்த்தை என்னென்னா, சுயநலமற்ற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் உலகத்தால் கரைப்படாத வாழ்க்கை. உலகத்தால் கரைப்படாதுன்னா நான் எதுவும் போட்டுக்கல, நான் கரைப்படாமல் இருக்கேன், அதெல்லாம் பற்றி பைபிள் ஒன்றுமே சொல்லலை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போட்டுங்க, போடாமல் போங்க, அதை பற்றி அது உங்களுடைய விருப்பம். உலகத்தால் கரைப்படாது அப்படின்னே வெள்ளையே போட்டுக்கிட்டா தான் நான் கரைப்படாமல் இருக்கிறேன். உள்ள வெள்ளை இல்லையே, வெள்ளை போட்டு என்ன பிரயோஜனம்? சுத்தமான பக்தி எது? சுத்தமான பக்தி அடுத்தவனுக்கு நீங்கள் சிரிப்பு காட்டுறீங்க பாருங்க, அதுதான் சுத்தமான பக்தி. விசாரிக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு குடும்பத்தில் பேசுறதே இல்லைங்க, அதெல்லாம் சுத்தமான பக்தியா? கடவுளை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள், அதெல்லாம் கடவுளை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள். வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இன்னைக்கு பேச்சுவார்த்தை இல்லை, குடும்பங்களில் பேச்சுவார்த்தை இல்லை, குடும்பங்களில் விசாரிப்பு கிடையாது, ஒருவர் விசாரிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் சுத்தமான பக்தியே கிடையாது. சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை என்னவென்றால், எனக்கல்ல அடுத்தவனுடைய நலனை தேடுவதுதான் அது சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை. இதை தான் இந்த நூற்றுகதியுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் பெரிய தலைவன் அல்ல, யூத தலைவன் அல்ல, அவன் ஒரு பரிசேயன் அல்ல, வேத பாரகன் அல்ல, அவன் ஒரு ஆசாரியன் அல்ல, அவன் புறவினத்தன். அவனுக்குள்ளே இருக்க குணம், அவன் இயேசுவை அங்கீகரித்த விதம். இன்னைக்கு நமக்கு ஒரு பாடம், அது நமக்கு ஆண்டவராக இருப்பார் என்றால். இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் இருக்கு பாருங்க. 46ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து உங்கள் பேரை கூப்பிட்டு நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறபடி செய்யாமல் போகிறதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன பதில் சொல்லுவீங்க? ஏதாவது பதில் இருக்கா உங்ககிட்ட? செயலில் காட்டுவோம். இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு இருக்கிறோமான்னு நமக்கு தெரியாதுங்க. திரும்ப நான் சொல்கிறது அதுதான். இன்னைக்கு வாழ வேண்டியதை மகிழ்ச்சியை வாழுங்கள், அடுத்தவனுக்கு பிரயோஜனமாய் வாழுங்கள். உங்களை காயப்படுத்த வேண்டாம், அடுத்தவளை காயப்படுத்த வேண்டாம், கடவுளையும் காயப்படுத்தாதீங்க. என்ன வாரிக்கிட்டு போகிறோம்? நாம ஒன்றும் வாரிக்கிட்டு போகிறது கிடையாது. எதாவது வாரிக்கிட்டு போகிறோமா? எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த குணம் நமக்குள்ளே இருக்குது. அவர் ஆண்டவர் என்றால் அவருடைய தன்மைகள் நம்மில் இது வெளிப்படுகிறதா? அதை விட மகிழ்ச்சி வேற எதுவும் இல்லைங்க. ஒரு மனிதன் பட்டினியாக இருக்கிறவனுக்கு ஒரு உணவை வாங்கி கொடுத்து பாருங்க, அவன் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சி நம்மை பூரிப்பாக்கும். அவன் சிரிக்கிற ஒரு சிரிப்பு நம்மை பூரிப்பாக்கும். அல்லேலூயா. இதுதான் மாசு இல்லாத பக்தி. அந்த பக்தியில் எந்த மாசும் கிடையாது. அடுத்தவர்களை விசாரிப்பது. யாக்கோப்பு அழகாக எழுதுவார். இந்த ஐஸ்வர்யவான்கள்லாம் பார்த்து கடுமையாக சாடுவார். நீ சேர்த்து வச்சிருக்க பொண்ணு வெள்ளி அதோடைய துருவு உனக்கு விரோதமாக இருக்கும், அழிஞ்சு போவோம். நீங்கள் புல்லின் பூவை போல் போயிடுவ. உன் ஐஸ்வர்யம் எதுக்கு? அடுத்தவனுக்கு உதவி செய்யாமல் சேர்த்து வைக்கிற ஐஸ்வர்யம் எதுக்கு? ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ளைட்டில் போய் இறந்தாங்களே, என்னத்தை வாரிக்கிட்டு போனாங்க? எவ்வளோ கனவுகளோடு இருந்தாங்க, ஒன்றும் கிடையாது. இப்படி பல விஷயங்கள் நமக்கு நடக்கிறது. பெருமைக்காக வாழ்வதை விட்டு விடுங்கள், பொறாமைப்பட்டு வாழ்வதை விட்டு விடுங்கள். கடவுள் அவர் ஆண்டவர் என்றால் அவர் என்ன சொல்லி இருக்காருன்னு பாருங்க. 4 சுவிசேஷங்களை திரும்ப வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களை திரும்ப வாசிங்க. அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதான்னு பாருங்க. அதெல்லாம் நடக்குதுன்னா மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். முழுமையாக நம்ம மாற முடியாது, எந்த ஒரு மனுஷனும் முழுமையாக மாற முடியாது. கொஞ்சமாவது மாறி இருக்கிறோமா? கொஞ்சமாவது வாழ்க்கையில் தேறி இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம பார்த்து பரவாயில்லைனாவது சொல்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் என் ஆண்டவராக இருப்பார் என்றால் அவர் என்னை பார்த்து மகிழணும். இவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே என்று நம்மை பார்த்து சொல்லணும். நமக்கு நாமே வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கையே அல்ல. நமக்கு நாமே வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, அது சுயநலம் நிறைந்த வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை.
அந்த அன்பிலே நற்செயல்கள் இருக்க வேண்டும், நற்கிரியைகள் இருக்க வேண்டும். அந்த நற்செயல்களும் நற்கிரியைகளும் தான் பிதாவை மகிமைப்படுத்தும். அதுதானே மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். ஞாபகம் இருக்க அந்த வசனம்? யாருக்காவது பார்க்காம தெரியுமா? உங்கள் வெளிச்சம் என்பது உங்கள் செயல்கள், அதுதான் பிதாவை மகிமைப்படுத்தணும். மத்தேயு 7:12 தெரியல, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமா, நியாய பிரமாணம் முழு வேதம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆகையால் அடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, செயலாலும் சொல்லாலும் கிரியைகளை எதுனாலும் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ, முதலாவது நீங்கள் அதை செய்யுங்கள். இதுதான் வேதம் என்று சொல்லுகிறார். இதுதான் மாசு இல்லாத பக்தி. இந்த பக்தி உடையவர்களாக இருப்போம் என்றால் நீங்கள் ஒன்றுக்கும் குறைபடுவது இல்லை, எதுக்கும் குறைபட மாட்டீங்க, நிறைவாக இருப்பீர்கள். ஏற்ற வேளையில் எல்லாம் சந்திக்கப்படும். கடவுள் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பார்த்து மகிழ்வார், உங்களை பார்த்து அவர் மகிமைப்படுவார், பிதா மகிமைப்படுவார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர். அவரை போல ஒரு சிறந்த தேவன் இந்த உலகத்திலே கிடையாது. அதைவிட பெரிய ஸ்லாக்கியம் நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை கோடி எத்தனை ஆயிரங்கள் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாய் வாழுங்கள், அந்த ஸ்லாக்கியத்தை அனுபவித்து வாழுங்கள். அல்லேலூயா. இதுதான் நாம் அவர் கொடுக்கக்கூடிய கணம். அந்த ஸ்லாக்கியத்தை அனுபவித்து நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கிறதா? தீய எண்ணங்கள்லாம் தூக்கி போடுங்க குப்பை தொட்டில். தீய காரியங்களை விட்டு விலகி வாருங்கள் வெளியே. நமக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் விரோதி அல்ல. கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற ஒருவன் தான் நமக்கு விரோதி, அவன் பிசாசு. அவனை ஓரம் ஒதுக்கிடுங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களும் உங்களுக்கு நண்பர்கள் தான். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு 100க்கு அதிபதிக்குள்ளே இருந்த அந்த சிந்தை, அந்த எண்ணம், அந்த கடவுளை குறித்ததான ஒரு அறிவு, நாலேஜ் அவனுக்குள்ளவே அப்படி இருந்திருக்குமானால் எவ்வளவுக்கு அதிகமாய் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், எந்த அளவுக்கு நம்முடைய செயல்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். உணர்ந்து கொள்வோம் இதை. இந்த உணர்வு ஒரு நாள் நமக்கு வரட்டும். நீங்கள் பொய் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு அல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக. இதை தான் பேதுரு சொன்னார். நீ மனிதரிடத்தில் பொய் சொல்லவில்லை, ஆவியானுக்கு விரோதமாய் பொய் சொன்னாய். நாம் பேசுகிற வார்த்தைகள், எபேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்வார், கேட்கிறதற்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிற வார்த்தை உண்டு என்றால் அதையே பேசுங்கள், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நாம் என்ன நினச்சிக்கோம், கெட்ட வார்த்தை என்றால் மற்றவர்கள் பேசுகிற போது கெட்ட வார்த்தை அல்ல. சில மனிதர்களை நாம் தரக்குறைவாய் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் தான். அவள் இருதயம் காயப்படக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள் தான். நலமான வார்த்தைகளை பேசுங்கள், அடுத்தவர்களை உற்சாகப்படுத்துங்கள், அடுத்தவர்களை மகிழ்ச்சியில் நீங்கள் மகிழ்ந்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் மகிழ்ச்சி அத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். அற்புதமான நாளுக்காய் நன்றி. நாங்கள் பாடவும், இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் கேட்கவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள் உள்ளவர்களாக
உம்முடைய சிந்தனை உள்ளவர்களாக, உம்முடைய ஏக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த பிள்ளைகள் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம், சிறியவர் முதல் பெரியவரை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். நாளுக்கு நாள் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு உமக்குள்ளே வளர, உம்மை பிரியப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உணவை செய்வீராக. நீர் எங்களுக்காகவே இருக்கிறீர், எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் ஆண்டவர். நன்மையான எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. ஓ, அடைக்கலான் குருவிலை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்கள், காட்டு புஷ்பங்களை காட்டிலும் எங்களை விசேஷமானவர்களாய் வைத்திருக்கிறீர்கள். மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள, இன்னும் அறிந்து கொள்ள, இன்னும் மண்டையிலே நாங்கள் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும், வழிநடத்தல் இருக்கட்டும், சுகம் உண்டாய் இருக்கட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எல்லா காணிக்கை தசமங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கு குறைவுகளை நிறைவாக்குகிறவர், அப்படியே நீ நிறைவாக்குவீராக. எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவர் நீ. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.